love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்டையர் பைத்தன்ல நம்ம பார்க்க போது சாப்டர் 106. இந்த பேண்டால இது சாப்டர் 5 தாங்க. இது சாப்டர் 5 நான் 6ன்னு போட்டேன். இது வந்து டேட்டா கிளீனிங் இல்லை கிளென்சிங், அதோட பார்ட் 2. போன வாட்டி பார்ட் 1 பார்த்தோம். ஸோ இது பார்ட் 2, ஃபைனல் பார்ட். இப்போ நிறைய பார்த்துருக்கோம். சீரீஸ் பார்த்துருக்கோம், டேட்டா ஃப்ரேம் பார்த்துருக்கோம், சிங்கிள் அரே பார்த்துருக்கோம், மல்டிபிள் அரே பார்த்துருக்கோம், ஹெட் பார்த்துருக்கோம், டெய்ல் பார்த்துருக்கோம், இண்டெக்ஸ் லேபிள் பார்த்துருக்கோம். நேற்றுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஒரு டேட்டா செட்டை எப்படி எடுக்கிறது, எப்படி ரீட் பண்ணுறது, சிஎஸ்வி எப்படி ரீட் பண்ணுறது, ஜேசன் எப்படி ரீட் பண்ணதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ நேற்றுக்கு நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ நேற்றுக்கு வந்து பர்பஸ்ஃபுல்லி ஒரு டேட்டா செட் காமிச்சேன். ஜஸ்ட் தோராயமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னேன். அது சரியாக ஒர்க் பண்ணல. ஓகே, அந்த ட்ராப் என்னை பார்த்தோம், ஃபில் என்னை பார்த்தோம், மீடியன் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸை மட்டும் பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணணும். அது போகிறதுக்கு முன்னாடி இந்த டேட்டா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த டேட்டா இப்படி இருக்கா, இங்கே காமாக்கு அப்புறம் எதுவும் இல்லையா, இங்கே எதுவுமே கிடையாதா, இங்கே எதுவும் கிடையாதா, இது இருக்கா, இந்த டேட்டா அப்படியே பார்த்துக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா வச்சுருக்கோம். அந்த டேட்டா வந்து என்னன்னா நேற்றுக்கு பண்ணது. ஸோ கீவார்ட் தமிழ் டேட்டா அனாலிசிஸ். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், இந்த டேட்டாவை நியூவாக எடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக போட்டுட்டு இங்கே இதை போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துட்டு கீவார்ட் தமிழ் டேட்டா அனாலிசிஸ் 1.csv இது ஓகே சொல்கிறேன். இதை வந்து நான் இங்கே சேவும் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நமக்கு நல்லாவே தெரியும் இது என்னன்னு சொல்லி தெரியும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இதை இம்போர்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே பண்ணுறேன். இந்த கமாண்ட் நம்ம நல்லாவே தெரியும். இது வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த கீவார்ட் தமிழ் டேட்டா அனாலிசிஸ் 1. சரியா? இந்த இடத்துல ட்ராப் என்னன்னு சொல்லி சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரீடு சிஎஸ்வி, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ரன் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள், 14, 15, 18 ட்ராப் ஆகிடுச்சு, 22 ட்ராப் ஆகிடுச்சு, 28 ட்ராப் ஆகிடுச்சு. இதுவே நேற்றுக்கு ஏன் ட்ராப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கீவார்ட் தமிழ் டேட்டா அனாலிசிஸ். ஓகே, இந்த ஸ்ட்ரிங் அந்த ட்ராப் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 18 பாருங்க, இங்க நானுன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த 22 பாருங்க, அந்த நானுன்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க 28 பாருங்க, நான் இருக்கு. இதனாலதான் வந்து அதை ட்ராப் பண்ணல. இப்போ திரும்பி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க வந்து அது எம்டியா அது எடுக்கல. வேற இந்த டேட்டா வந்து நீங்க பாத்தீங்கன்னா கீவார்ட் தமிழ் டேட்டா அனாலிசிஸ் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து எம்டியா எடுத்திருக்கு. அது ஏன் எம்டியா எடுத்திருக்குன்னா, பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து எம்டியா இருக்கு. அதே அந்த இடத்துல நம்ம நானுன்னு சொல்லிட்டு கொடுத்தோம். இதுக்கு தான் பர்பஸ்ஃபுல்லா தான் நான் உங்களுக்கு இது பண்ணேன். பர்பஸ்ஃபுல்லாக நேற்று பண்ணேன், இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. சரியா? அதே மாதிரி ட்ரூ இருக்கு. இப்போ ஒரு இடத்த ஃபில் பண்ணா கூட நம்ம ஃபில்லுன்னு சொல்லிட்டு பண்ணலாம். ரீப்ளேஸ் எம்டி வேல்யூ வந்து ஃபில்லுன்னு சொல்லிட்டு போடலாம். இந்த மீடியன் மட்டும் இந்த ஃபில் பார்த்துலாமா? இந்த ஃபில் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து 18 எங்கெங்க எம்டியா இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் இந்த ஃபில் வரப்போகுது. ஓகே, ஸோ நமக்கு தேவை வந்து எந்த டேட்டா, அந்த டேட்டா செட் தான் முக்கியம். கீவார்ட் தமிழ் டேட்டா அனாலிசிஸ் 1. சரியா? இங்க வந்து ஃபில் வந்து 130 சொல்றோம். ஸோ அது நீங்க பார்த்தீங்கன்னா ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 18 வந்துருச்சு. அந்த 18 வரும்போது என்ன ஆச்சு, இங்க 130 ஃபில் ஆயிடுச்சு. 22 வந்துருச்சு, 130 ஃபில் ஆயிடுச்சு. 29 வந்துருச்சு, 130 ஃபில் ஆயிடுச்சு. இல்ல 29 இங்க 130 இங்க பாருங்க, அந்த 130 இருக்கிற இடம் தான் வந்து ஃபில் ஆயிருக்கு. சரியா? அவ்வளவுதான் இங்க விஷயமே. ஓகே, எங்கெங்க இருக்கோ அதுதான் நம்ம வந்து ஃபில் பண்றோம். 130 ஏதோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஃபில் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ஃபில் எண்ணெய். அதே வந்து இந்த இடத்துல வந்து இது ட்ராப் ஆச்சு 28. ஸோ 28ல் இங்கே வந்து 130. ஸோ அந்த 3 இடத்துல ஃபில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். பார்க்குறத நீங்கள் நம்பலாம். ஓகே, ஸோ அதான் ஃபில் எண்ணெய். இந்த ஃபில் எண்ணெய் வந்து இங்கே வந்து 130 வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மீடியன் மோட் சொல்லிட்டு போறோம்னு வச்சுக்கலாம். இந்த கமாண்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்த்துக்கோங்க. அது ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ இங்க மாதிரி இருக்குங்க. நான் என்ன சொல்றேன், இங்க வந்து இந்த கலோரிஸ்ன்னு சொல்லி ஒரு காலம் இருக்கு பாத்தீங்களா? அந்த கலோரிஸ்ல வந்து என்ன பண்றேன், மீன் எடு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணுப்பா. நம்ம டேட்டா செட் தான் முக்கியம். ஸோ நம்ம டேட்டா செட் வந்து என்னன்னா இந்த கீவார்ட் தமிழ் டேட்டா அனாலிசிஸ் 1.csv. அதுல இந்த கலோரி காலத்துல மீன் எடு. அப்புறம் வந்து இந்த ஃபில் இங்க வந்து 130 பார்த்தோம் பாத்தீங்களா? அதுக்கு பதிலா இங்க எக்ஸ போடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ ரன் பண்ணுன்னு சொல்லி சொல்றோம். அப்படி பாத்தீங்கன்னா 18ல வந்துட்டு பாருங்க, 18ல வந்துட்டு இதுதான் வந்து இதோட மீன்.
இந்த 304 தான் வந்து மீன். ஓகேவா? ஸோ இந்த 304 வந்து இங்க இருக்கு. இதுதான் இங்க மீன். அவ்வளோதான் இங்க விஷயம். சரியா? அதுவே நீங்க வந்து ஒரு மீடியனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே வந்து அந்த கலோரிஸ்ல நீங்க மீடியன் இது வந்து மீன் கூட போடலாம், இல்லை மீடியன்ஸ் கூட போடலாம். இந்த கீவாத் தமிழ் டேட்டா அனாலிசிஸ் 1. ஸோ நீங்க போட்டிங்கன்னா இந்த ஃபில் என்ன இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க மீடியன் வந்து எப்படின்னா 18ல இருக்கு பார்த்தீங்களா? 18ல 291.2 இந்த 291.2 அதுதான் இங்க வந்திருக்கு. ஓகே, அதே தான். இப்போ மோடுன்னு ஒன்று இருக்கு. அந்த மோடு வந்து எப்படின்னா அங்கதான் ஸ்லைட்டா மோடுக்கு மட்டும்தான் ஏதோ 0ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த கலோரிஸ் அதே காலம் கலோரிஸ் தான், அந்த எம்டி வேல்யூ அந்த கலோரிஸ்ல தான். ஸோ இதுக்கு வந்து இந்த டேட்டா தான் அங்க முக்கியம். ஸோ அதுதான் இங்க இந்த கீவார்டு தமிழ் டேட்டா அனாலிசிஸ் 1. ஓகே, இதை வச்சுட்டு நான் என்ன பண்றேன், அதே காலம் கலோரிஸ்ல இங்க மோடு போடுறேன். இங்க பாருங்க, இங்க வந்து மீனுக்கு அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அவ்வளவுதான் இருக்கு, மீன் மீடியன். பட் ஆனா இங்க மட்டும் தான் மோடுக்கு மட்டும் தான் இங்க 0 அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே எக்ஸ் தான் ஃபில் வந்து நான் இது பண்றேன் நான். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் வந்து எக்ஸ் வச்சு நான் பண்றேன். எக்ஸ்னா வந்து என்னன்னா இந்த வேல்யூ அப்படியே நான் போடுறேன். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, அதுதான் இங்க எக்ஸ். ஸோ ஃபில் என்எக்ஸ்னா வந்து இந்த வேல்யூ நான் போடுறேன். ஓகே, இந்த மீடியம் வேல்யூ, இந்த மீடியத்தோட வேல்யூ நான் போடுறேன். இந்த என்டையர் மீடியத்தோட வேல்யூ அங்கே நான் போடுறேன். எந்த இடத்துல இருக்கோ அங்கே நான் போடுறேன். அவ்வளோதான் இங்க விஷயம். சரியா? ஸோ அந்த இடத்துல பிளேஸ் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு போடுறேன். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இது கொடுக்குறது. ஸோ 18 வந்து நமக்கு 300, இது வந்து 300. ஓகேவா? இதுதாங்க விஷயம். ஸோ இந்த மீடியன் மோடு முடிஞ்சிச்சு. ஸோ அந்த டேட்டா கிளீனிங் இல்லை கிளென்சிங், ஒரு பெரிய டேட்டால எம்டி வேல்யூலாம் எப்படி இருக்கு, எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த லெக்சர் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கேளுங்க, தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.